மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி ஆண்டுகளை பற்றிய சிறப்பு. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வாக்குத்தத்தத்தின் வருஷம் என்பது வருஷங்களை பற்றிய உண்மையை நாம் ஆராய்ந்து அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். 90ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்திலே, ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் என்றும் 1000 வருஷம் ஒரு நாள் என்றும் மோசே எழுதுகிறார். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாவும் போலவும் இருக்கிறது. இந்த வருடங்கள் என்பது மனிதனுடைய விடுகைக்கு பின்பே அது கணக்கிடப்படுகிறது. ஆதாமிலிருந்து ஏறத்தாழ 2500 வருஷங்கள் மனசாட்சி காலம் என்று வகையறுக்கப்படுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் சந்ததியார் ஆபிரகாமின் 4ஆம் தலைமுறையிலே எகிப்துக்கு போகிறார்கள் என்பது வேதனைக்குரியது. அவர்கள் மோசே மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு நியாயப்பிரமாண காலம் துவங்குகிறது. மோசே முதல் யோவான் ஸ்நானன் முடிய ஏறத்தாழ 1500 வருடங்கள் நியாயப்பிரமாண காலங்கள் என்று வகையறுக்கப்படுகின்றன. ஆதாம் முதல் ஆபிரகாமின் 4ஆம் தலைமுறை வரை ஏறத்தாழ 2500 வருடங்கள். மோசே முதல் யோவான் ஸ்நானன் முடிய ஏறத்தாழ 1500 வருஷங்கள். 2500ம் 1500ம் சேர்ந்து 4000 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது. இது கிமு என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்படுகிறது. கிபி 2000 ஆண்டுகள் என்பது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. கிமு 4000 மற்றும் கிபி 2000 சேர்த்து 6000 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது. ஒரு நாள் அவருக்கு 1000 ஆண்டு என்றும் 1000 ஆண்டு ஒரு நாள் என்றும் மோசே சொன்னார். 6 நாளில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் என்பது 6000 ஆண்டையும், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்பது 1000 ஆண்டு அரசாட்சியையும் காட்டுகிறது. இந்த 1000 ஆண்டு அரசாட்சி என்பது இளைப்பாறுதலை காட்டும். இந்த கிருபையின் காலம் 2000 ஆண்டை தாண்டி போய்கொண்டிருக்கிறதே என்ற கேள்விக்கு நாம் ஆங்கில நாட்காட்டியை கையாளுகிறோம். யூதர்களுடைய நாட்காட்டி இதைவிட குறைவு. யூத கணக்கிலே தான் தேவன் செயல்படுகிறார். கர்த்தருடைய வருகைக்கும் 1000 ஆண்டு அரசாட்சிக்கும் மத்தியிலே 7 ஆண்டு உபத்திரவ காலத்தையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். எனவே மனசாட்சி காலம் 2500 வருஷம் என்றும், நியாயப்பிரமாண காலம் 1500 வருஷம் என்றும், கிருபையின் காலம் 2000 வருஷம் என்றும் நாம் அறியலாம். இந்த 3 காலங்களில் உள்ள போதனைகள் நம் வாழ்க்கையில் நிறைவையும் முழுமையையும் கொண்டு வரும். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களாகிய ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற 7 பேரையும் பவுல் வரிசைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்துகிறார். இதை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 22 வசனங்களிலே நாம் காணலாம். இவர்கள் தங்கள் மனசாட்சியிலே தேவனோடு இணைந்தும் தேவன் அவர்களுடைய மனசாட்சியோடு செயல்பட்டும் இவ்வளவு பெரிய சாட்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதன் பின் உள்ள நியாயப்பிரமாண காலங்களிலும் மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, எலியா, எலிசா, தானியேல், யோவான் ஸ்நானன் போன்ற மிகச்சிறந்த பரிசுத்தவான்கள் தங்கள் சாட்சியை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்களை காட்டிலும் நாம் அதிமேன்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாமே அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்வோம். இந்த கிருபையின் காலம் என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். கிறிஸ்துவுக்கு முன் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த பாக்கியத்தை அடைகிறார்கள்.
அப்போஸ்தலரின் நடபடிகளிலே வைத்தியனாகிய லூக்கா அதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆதி சபையின் மேன்மைகளை நாம் காண முடியும். இயேசுவின் 12 சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் திவ்ய வாசகனாகிய யோவானை தவிர மற்றவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அன்பின் சீஷனாகிய யோவானும் பல உபத்திரவங்களிலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷங்களை வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் முதல் தொடர்ச்சியாக பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு பல நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு அப்போஸ்தலனும் பேதுரு அப்போஸ்தலனும் யோவான் அப்போஸ்தலனும் யூதா அப்போஸ்தலனும் தொடர்ச்சியாக சபைக்கு நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். பவுல் எழுதிய நிருபங்கள் ஆழமானவைகளும் உயர்வான தத்துவங்களோடு நாம் முழுமையை பெற்றுக்கொள்ளும்படியானவைகளுமாக இருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் பவுலை குறித்து இப்படி எழுதுகிறார்: நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அளிக்கப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனங்களிலே எழுதுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே என் சுவிசேஷம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எங்கள் சுவிசேஷம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். தங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை உபதேசங்களாக அவர்கள் சபைக்கு அறிவிக்கிறார்கள். அதை உரிமை பாராட்டி என் சுவிசேஷம் என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எங்கள் சுவிசேஷம் என்று எழுதுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 22-23 வசனங்களிலே இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே பிரதானமானவன். இங்கு சகல சிருஷ்டிகள் என்பது அநித்தியமான சிருஷ்டிகளை தான் காட்டுகிறது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி சகல சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். இந்த சிருஷ்டிகள் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். இந்த சிருஷ்டிகள் 1000 ஆண்டை எதிர்நோக்குகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 6-8 வசனங்களிலே அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை காட்டு விரியன் புற்றில் தன் கையை வைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 6-8 வசனங்களிலே சொல்லப்பட்ட உண்மைகளை நாம் 1000 ஆண்டு அரசாட்சியிலே காணப்போகிறோம். கிருபையின் காலத்துக்கும் 1000 ஆண்டு அரசாட்சியின் காலத்துக்கும் மத்தியில் உள்ள 7 வருட உபத்திரவ காலங்கள் மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவின் கொடூர ஆட்சியை காட்டுகிறது. கிறிஸ்து அதை முறியடித்து 1000 ஆண்டு அரசாட்சியை ஸ்தாபிப்பார். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலக ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யமாக மாறும். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டு அரசாட்சிக்கும் பின்பு நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்டு முடிவே இல்லாத ஆண்டுகள் என்ற நிலையில் நாம் வாழ்வோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 10, 11, 12 வசனங்களிலே கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சார்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மனசாட்சி காலங்களை குறித்தும் நியாயப்பிரமாண காலத்தை குறித்தும்
கிருபையின் காலத்தை குறித்தும் உபத்திரவ காலத்தை குறித்தும் 1000 ஆண்டு அரசாட்சியின் காலத்தை குறித்தும் திருமறையிலே நாம் கற்றுக்கொண்டோம். முடிவே இல்லாத ஆண்டுகள் என்ற நித்தியத்துக்குள் நாம் பிரவேசித்து என்றென்றும் தேவனோடே வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.